ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரிஸில் இது வரைக்கும் நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்க்காத ரொம்பவே பெஸ்ட்டான 7 அன்சீன் ஃபியூஷன் ஏலியன்ஸ்க்கான கான்செப்ட் தான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பெஸ்ட்டான அன்சீன் ஃபியூஷன் ஏலியனுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐகா ஏலியனையும் வைல்மட்டையும் ஒன்னா ஃபியூஷன் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான். ஸோ இந்த ஃபியூஷனோட அப்பியரன்ஸ் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஐகா இருக்கார்ல, ஸோ அவருடைய பவரையும் வைல்மட்டோட பவரையும் இந்த ஏலியனால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வைல்மட் பார்த்துட்டிங்கன்னா, பென்டனோட கிளாசிக்லேருந்து எந்த சீரீஸ்லையுமே கண்கள் இல்லாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சென்ஸை வச்சு மட்டும்தான் இவர் பைட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த்தும் ஸ்பீடும் இந்த கேரக்டருக்கு அதிகமாக இருக்கும். அது கூட நம்ம ஐகா இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு உடம்பெல்லாம் கண்ணாவே இருக்கும். சொல்லப்போனால் அவரோட எல்லா பவர்ஸுமே கண்களை யூஸ் பண்ணி தான் இவரால் எனிமே அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அவரோட ஆப்டிக் பிளாஸ்டாக இருக்கட்டும், ஃப்ரீஸ் பீமாக இருக்கட்டும், டெலஸ்கோபிக் வியூவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இவரோட கண்களை பேஸ் பண்ண பவராக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கேரக்டரும் ஒன்றா சேரும்போது நம்மளுடைய வைல்மட்டுக்கிட்ட இருக்கிற அந்த கண்கள் இல்லாத வீக்னஸை இந்த ஐகாய் போக்கிடுவார். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா, இந்த கேரக்டரால் கண்களை யூஸ் பண்ணி எனிமே ஃபைட் பண்ண முடியும், பீஸ்ட் தனமாகவும் எனிமே கூட சண்டை போட முடியும், சென்ஸை வச்சு தனக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுப்பார். சொன்னால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வைல்மட் அண்ட் ஐகாயோட ஃபியூஷன் ரொம்ப ரொம்ப ஓவர்போர்டான ஒரு பென்டனுக்கான ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி இதுக்கு 7th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த லிஸ்ட்டில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஃபியூஷன் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டனோட ஆம்னிவர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட வாம்பயரையும் ஏலியன் ஃபோர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஸ்வாம்பயரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபியூஷன் கான்செப்ட் தான். ஸோ இந்த கான்செப்ட் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஸ்வாம்பயரோட அந்த நெருப்பை யூஸ் பண்ணுறது, ரீஜெனரேஷன், ஹீலிங் ஃபேக்டரி, அப்புறம் இந்த பிளான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி பவர்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏலியனுக்கு இருக்கும். அது கூடயே வாம்பயரோட அந்த பறக்கிற பவர், எனிமிஸை கேப்சர் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, ஹிப்னடைஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இருக்கக்கூடிய அந்த சூரிய வெளிச்ச வீக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட இந்த ஒரு ஃபியூஷனில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா சூரிய வெளிச்சம் படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாம்பயர் இறந்துகிட்டு இருப்பாரு. ஆனால் இந்த பக்கம் ஸ்வாம்பயரோட பவர் பார்த்துட்டிங்கன்னா ரீஜெனரேஷன், ஹீலிங் ஃபேக்டர். ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கம் அழியும் போது இவர் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் ஆகிட்டே இருப்பார். ஆனால் பார்த்துட்டிங்கன்னா வாம்பயரோட வீக்னஸை ஒன்றும் இல்லாமல் இந்த ஒரு கேரக்டரால் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு ஸ்வாம்பயருக்கும் வாம்பயருக்குமான ஃபியூஷன் அப்பியரன்ஸ்லையும் செம்ம கூலாக இருப்பார், பவரும் வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப ஸ்பீடாகவும் இருப்பார். அதனால தான் நம்ம லிஸ்ட்டில் இந்த ஏலியனுக்கு 6th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஃபியூஷன் ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கட்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்னிவர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே அந்த ஏலியனையும், ஆம்ஃபிபியன் அப்படின்னு சொல்லிட்டு அல்டிமேட் சீரிஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே அந்த ஏலியனையும் சொல்லலாம். பிகாஸ் இந்த ரெண்டு ஏலியனும் ஒன்றா ஃபியூஷன் ஆகும்போது இந்த கான்செப்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆம்ஃபிபியனோட அப்பியரன்ஸ் தான் அதில் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு ஏலியனை பென் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஃபிபியனோட கரண்ட்டை யூஸ் பண்ணி எனிமே அட்டாக் பண்ணுறது, அந்த எலக்ட்ரிசிட்டி பவர், எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறது, இந்த மாதிரி பவரும் கிடைக்கும். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா கட்டுட் எப்படி கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி எனிமே அட்டாக் பண்ணி அவங்கள டிஃபீட் பண்ணுவார். ஸோ அந்த பவரும் கிடைச்சிருக்கும். அதோட இருக்க பறக்கிற பவருமே கிடைச்சிருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் ரொம்பவே ஸ்பீடாக இருப்பார், பறப்பார், எனிமையை கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவார். அது கூட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை வச்சு அட்டாக் பண்ணுவார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் பவர்ஸ்மே இந்த ஒரு ஏலியனுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் ரொம்பவே பெஸ்ட்டான, ஸ்பீடான, பவர்ஃபுல்லான ஏலியன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு கட்டுட் அண்ட் ஆம்ஃபிபியனோட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபியூஷனுக்கு 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். எனக்கு இந்த அப்பியரன்ஸ் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பெஸ்ட்டான ஃபியூஷன் ஏலியனுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்ட்ரோடாக்டிலையும் நம்மளுடைய பிக் சில்லியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபியூஷன் கான்செப்ட் தான். ஸோ இந்த ஃபியூஷன் கான்செப்ட் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு கான்செப்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனுக்கு ஏற்கனவே ஆஸ்ட்ரோடாக்டிலோட பறக்கிற பவர் கிடைச்சிருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சில் கிட்டையும் பறக்கிற பவர் இருக்குது. அதனால இது ரொம்பவே ஸ்பீடாக பறக்கக்கூடிய ஏலியனாகவும் மாறி இருக்கும். ஸோ அதை தாண்டி நம்ம பிக்சில் கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்டாஜிபிலிட்டி பவர், எனிமே ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய பவர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியனுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோடாக்டில் பார்த்துட்டிங்கன்னா தன் கையில் இந்த காண்ட்லெட் மாதிரி போட்டிருப்பாரு. ஸோ அந்த காண்ட்லெட்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா லேசர் விப்பு, இல்லைன்னு லேசர் பவர்ஃபுல்லான பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறையா பவர்லாம் வரும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி எனிமிக்கு பயங்கரமான டேமேஜ் கொடுக்க முடியும். ஸோ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா 2 பறக்கிற டைப்பில் இருக்கிற ஏலியன்ஸ் இருக்கிற காரணத்தினால இவர் ரொம்பவே ஸ்பீடாக இருப்பார். ஸோ அதையும் தாண்டி இந்த கேரக்டரோட எக்ஸ்ட்ரா பவர்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா எனிமி கண்டிப்பாக மிகப்பெரிய தலைவலியாக மாறும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியனோட ஃபியூஷன் கான்செப்டும் பெஸ்ட்டாக இருக்குது, அதில் பவரும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு ஏலியனுக்கு பார்த்துட்டிங்கன்னா 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பியரன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பெஸ்ட்டான ஃபியூஷன் ஏலியனுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோட் ஸ்டார் ஏலியன் இருக்கார் பார்த்தீங்களா, அது எல்லா விதமான மேக்னட்டிசம் கண்ட்ரோல் பண்ணுவார்ல, மேக்னட்டிசம் பவரோட. ஸோ அந்த கேரக்டரையும் அதே நேரத்தில் நம்முடைய ஆர்மர் ட்ரில் இருக்கார் பார்த்தீங்களா,
ஸோ அவரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபியூஷன் கான்செப்ட் தான். ஸோ இந்த கான்செப்டும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டரால் வந்து எனிமியோட எல்லா விதமான அந்த வெப்பன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எந்த விதமான மெட்டல்ஸ் இருந்தாலுமே இவரால் ஈஸியாக அதை வந்து மேனிப்புலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா இவர் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான ஒரு எனிமியாக இருப்பார். அதே நேரத்தில் ஏர் மெட்டீரியலோட பவர் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா வைப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி எனிமி அட்டாக் பண்ணுறது கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு பஞ்ச் வந்து இவரோட ஃபுல் பவர் வச்சு கொடுத்தாருன்னு வச்சுங்க ஒரு பில்டிங்கே தூள்தூளான்னு இருக்க முடியும். அவ்வளோ பவர் பார்த்துட்டிங்கன்னா நம்முடைய ஏர் மெட்டீரியல் கிட்ட இருக்கு. ஸோ இந்த பவரையும் அதே நேரத்தில் இவரால் வந்து மெட்டல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த மேக்னட்டிசம் பவர். ஸோ அதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக எனிமிக்கு பயங்கரமான டேமேஜ் வரும். சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா இவர்கிட்ட டேரெக்டாக ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டில் மோதி ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாடியில் இருக்கக்கூடிய ஆர்மர் வந்து இவருக்கு பயங்கரமான ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். அதனால நம்ம லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏலியன்ஸோட ஃபியூஷனாக இருக்கக்கூடிய இதுக்கு 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அப்பியரன்ஸும் நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஃபியூஷன் ஏலியன் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஈட்டிலையும் நம்ம டைமண்ட் ஹெட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபியூஷன் கான்செப்ட். ஸோ ஈட்டில் பார்த்துட்டிங்கன்னா பென்டனோட அல்டிமேட் சீரிஸில் ஒரு மாதிரி இருப்பார், அதே நேரத்தில் ஆம்னிவர்ஸில் வேறு மாதிரி இருப்பார். அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 அப்பியரன்ஸ்லேயும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய அல்டிமேட் சீரிஸில் வரக்கூடிய ஈட்டில்னால் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேரக்டர் கூட நம்ம டைமண்ட் ஹெட்டை ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது எப்படி ஒரு ஏலியன் கிடைக்கும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த கேரக்டருக்கு ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, ஸ்பீடு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இவரால் சாப்பிட்டதை வந்து பவராக கன்வெர்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் டைமண்ட் ஹெட் எப்படி வந்து இந்த கிறிஸ்டல்ஸை மேனிபுலேட் பண்ணுவாரோ ஸோ அதே பவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியன் கிட்டேயுமே இருக்கும். ஆனால் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பார் ஒரு பாடியில். ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா இதால் எந்த ஒரு பொருளையும் சாப்பிட்டு அதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதை வச்சு எனிமி அட்டாக் பண்ண முடியும். தன்னுடைய பாடியை பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பனாக மாற்ற முடியும். ஸோ அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈட்டில் அண்ட் டைமண்ட் ஹெட்டோட ஃபியூஷனாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபியூஷன் ஏலியனுக்கு பார்த்துட்டிங்கன்னா 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஏன்னா டைமண்ட் ஹெட்டு கூட எந்த ஏலியனை நீங்கள் வந்து ஃபியூஷன் பண்ணாலும் சரி அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஏலியனாக தான் மாறும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம 1st பிளேஸில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஃபியூஷன் ஏலியனுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட்பேக் ஏலியன் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த ஏலியனையும் நம்ம 4 ஆர்ம்ஸ் ஏலியனையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபியூஷன் கான்செப்ட் தான். ஸோ அப்பியரன்ஸில் இந்த 2 ஏலியனும் தனித்தனியாக பார்க்கவே பயங்கர மாசாக இருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரையும் ஒன்றா ஃபியூஷன் பண்ணால் எப்படி ஒரு ஏலியன் கிடைக்கும் நீங்களே எழுந்து பாருங்கள். அப்பியரன்ஸில் தரமான ஒரு ஏலியன் கிடைக்கும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து நம்ம ஆம்னிவர்ஸ் ஸ்டைலில் பார்க்கும்போது கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். ஆனால் கிளாசிக்கோட ஸ்டைலில் பார்க்கும்போது உண்மையிலே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ஏலியனும் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது எப்படிப்பட்ட ஏலியனோட ஃபியூஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 4 ஆர்ம்ஸ் வந்து ஃபிசிக்கலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். சொல்லப்போனால் பென் வந்து கிளாசிக்கில் எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எனிமி கூடயும் சண்டை போட 4 ஆர்ம்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே நேரத்தில் ஃபீட்பேக் ஏலியன் பார்த்துட்டிங்கன்னா எனர்ஜி அப்சர்வ் பண்ணி எனிமையை டிஃபீட் பண்ணுறதுல ரொம்ப 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 பெஸ்ட்டான கேரக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் எனர்ஜி அப்சர்வ் பண்ணக்கூடிய பெஸ்ட்டான ஏலியன், இன்னொரு பக்கம் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கான பெஸ்ட்டான ஏலியன். இவங்க 2 பேரும் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏலியனாகவும் இருப்பார், பவர்ஃபுல்லான ஏலியனாகவும் இருப்பார். ஸோ ஸ்ட்ரென்த் லெவலில் ஒருத்தனை சமாளிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு தன்னுடைய அந்த ஆண்டனா மாதிரி பார்த்தீங்களா டேண்டக்கிள்ஸ் அதை யூஸ் பண்ணி எனிமியோட பவர் அப்சர்வ் பண்ணி அதை வச்சு எனிமையை டிஃபீட் பண்ணுறதுக்கு இந்த ஏலியனுக்கு ஏகப்பட்ட அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கும். ஃபீட்பேக் மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாத ஏலியன் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபியூஷனாக இருப்பார். அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபியூஷன் ஏலியனில் வரக்கூடிய இந்த கேரக்டருக்கு வந்து 1st பிளேஸை கொடுத்துருக்கோம். ஏன்னா அப்பியரன்ஸும் சூப்பராக இருக்குது, பவரும் கான்செப்டும் வேறு லெவல் இருக்குது. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்த ஏலியன்ஸை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட ஏலியன்ஸோட ஃபியூஷன் கான்செப்ட்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. அதனால வந்து 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூஷன் ஏலியன்ஸை பற்றின கான்செப்ட்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம்.